குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆண் குதிரையினுடைய வேகம் கொண்ட இந்த ராசி சரராசி, நெருப்பு தத்துவத்தினுடைய ராசி, எல்லையற்று அதனுடைய தன்மை பாத்தீங்கன்னு சொன்னா எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அந்த பொறுப்பை தட்டி கழிக்காம. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒருத்தருக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நல்லா போயிடும் அப்படின்னு மனசார சொன்னா அதை ஒரு ஹீலிங் மாதிரி நல்லா ஆயிடுவீங்க, உங்க கஷ்டம் போயிடும், இதை சாப்பிடுங்களேன், இதை செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி இவங்க லேசா ஒரு குறிப்பு, வீட்டு குறிப்பு மருந்தை சொன்னா கூட அந்த நோய் குணமாகுமா? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பார்ப்பதற்கு பிடிக்காது, பார்க்க பிடிக்கும், பழகுவதற்கு பிடிக்காது, பழக பிடிக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை நெருங்க பிடிக்காது, நெருங்கிய பின்பு விலக பிடிக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில ஜோதிட குறிப்புகள்ல என்ன சொல்றோம், குட்டி சுக்கரையும் குடும்பத்துக்கு ஆகாதியா, கெட்டி தங்கத்தையும் கரைச்சு விட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல சில சுக்கர திசை வந்தோடனே வீடு வாங்கினா, இடம் வாங்கினா, காடு கரையெல்லாம் வாங்கினா, நல்லா வசதியா வந்துட்டோம், இந்த பிள்ளைக்கு சுக்கர திசை வந்துச்சு, அந்த நேரத்துல என்னுடைய வளர்ச்சி அபரிவிதமா மாறுச்சு. அதுல அரசியல்னு சொல்லும்போது அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்கள்ட்ட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக அதிகாரத்தில் இருப்பதும் ஒன்று, அதிகாரத்தில் இருப்பவர்களை உடன் வைத்திருப்பதும் ஒன்று, அதிகாரத்தில் இருப்பவர்கள் இவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருப்பதும் ஒன்று, அதிகாரத்தில் இருப்பவர்களை எந்த நேரத்திலும் அணுகக்கூடிய திறன் கொண்ட அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் சர்வசாதாரணமாக தன்னுடைய அதிகாரத்தை அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல நட்சத்திர சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? வெற்றிகரமா எல்லா நட்சத்திரத்தை பத்தியும் நம்ம ஒவ்வொன்றா பார்ட் 1 பார்ட் 2 நம்ம பேசிட்டு இருக்கோம். நீண்ட நாளா காத்துட்டு இருக்கீங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய பிறப்பின் ரகசியம், உங்களுடைய குணாதிசயங்களை இந்த எபிசோட்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுல கண்ணன் இவருடைய கணிப்புல அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தையும் குணாதிசயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நட்சத்திர சீரீஸ் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. நம்ம பார்ட் 1 பார்ட் 2 ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பேசிட்டே இருக்கோம். அஸ்வினி நட்சத்திரம் எதுலையுமே வேகமா இருப்பாங்க, ஆனா நட்சத்திர சீரீஸ்ல மட்டும் கொஞ்சம் பொறுமையாவே இருந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட் இருந்தது சார், நம்ம ஏன் அஸ்வினி நட்சத்திரத்தை இப்போ பேசுறோம்? காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களில் முதன்மை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், ஞானகாரகன் கேது பகவானுடைய ஒரு நட்சத்திரம். இதுல 4 பாதங்களும் முழுமையா அந்த நெருப்பு ராசி, சரராசி, வேகமான செவ்வாயினுடைய ஒரு ராசியில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். ஆனா பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி எதிலும் வேகம், அந்த வேகத்துக்கு யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தி. அதனாலதான் அஸ்வினி குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆண் குதிரையினுடைய வேகம் கொண்ட இந்த ராசி சரராசி, நெருப்பு தத்துவத்தினுடைய ராசி, எல்லையற்று அதனுடைய தன்மை பாத்தீங்கன்னு சொன்னா எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அந்த பொறுப்பை தட்டி கழிக்காம, அந்த பொறுப்புல தன்னலம் பார்க்காம, அதாவது இதுல எனக்கு என்ன தேரும், இதுல எனக்கு என்ன சுயநலம் இருக்கு, எனக்கு என்ன இதுல பெனிஃபிட் இருக்குன்னு ஒரு பொழுதும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சிந்திப்பதே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை எனக்கு அப்படின்னு சிந்திக்க தெரியாது, என்னது அப்படின்னு சொல்ல தெரியாது, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு உரிமை கொண்டாட தெரியாது. பொதுவானது, நம்மது, நமக்கானது, நமக்கு செஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருப்பவர்களையும் சரி, அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையும் சரி, தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் அனுசரித்து செல்வதிலும் சரி, ஒன்றை வழிநடத்தி செல்வதிலும் சரி, வழிநடத்திய விஷயத்தை கடைசி வரை காப்பாற்றக்கூடிய சக்தியாக இருந்து செயல்படக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அந்த ஞானக்காரகன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஞானம் எப்போ தொடங்கும், வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் அனுபவித்து போதுண்டா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்ற ஒரு தேடல் வரும்போது அந்த ஞானம் தொடங்கும். அதனால இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞானவான்களாக, ஆன்மீக பிரியர்களாக, அறநெறி விஷயங்களை கைதேர்ந்து செய்பவர்களாக, கோவில் கட்டுவதாக, கோவில் சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்வதாக, தன் நிலத்தை கூட கோவிலுக்கு ஒப்படைத்தவர்களாக. அதனாலதான் சொல்லுவாங்க, முன் ஜென்மத்துல அரச பரம்பரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவலோக மருத்துவர்கள் அஸ்வினி குமாரர்களுடைய ஒரு அற்புதமான நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒருத்தருக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நல்லா போயிடும் அப்படின்னு மனசார சொன்னா அதை ஒரு ஹீலிங் மாதிரி நல்லா ஆயிடுவீங்க, உங்க கஷ்டம் போயிடும், இதை சாப்பிடுங்களேன், இதை செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி இவங்க லேசா ஒரு குறிப்பு, வீட்டு குறிப்பு மருந்தை சொன்னா கூட அந்த நோய் குணமாகுமா? அவங்க மனசு தெளிவாகுமா? அவங்க மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்குமா? அவங்களுக்கு அடுத்த நிமிஷமே ஒரு உத்வேகம் பிறக்குமா? வேகமாக அந்த குடும்பம் வேகமாக முன்னுக்கு வருமா? அதனால இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞானம் பெற்றவர்களாக இருப்பதனால இந்த நட்சத்திரத்தை நம்ம இப்ப பாக்குறோம். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க சார்? பழக எப்படி இருப்பாங்க? இவங்களுடைய குணாதிசயம் சொல்லுங்க. மேசம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செந்நிற கண்களை உடையவர்கள்னு ஜாதக அலங்காரம் சொல்லுது, அமைதியான சுபாவம் கொண்டவர்கள் சொல்லுது. இது என்ன, அது நெருப்பு ராசி, மேச ராசி, வேகமான ராசி. அந்த ராசியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எப்படி அமைதியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஞானக்காரகன் கேதுவினுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால 10 பேர் பேசுற இடத்துல 10 விஷயங்களை கேதர் பண்ணிட்டு
நீ பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பதற்கு ரொம்ப அமைதியா இருந்தாப்புல அவர்தாயா பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையா எல்லா விஷயத்தையும் அப்படியே கிரகித்து உள்வாங்கி வச்சுட்டு 10ல் ஒரு வார்த்தை பேசுவாங்க. அந்த ஒரு வார்த்தை வெட்டு ஒன்று துன்று 2ஆக இருக்கும். அப்ப இவங்களுடைய அந்த வேகம், அந்த ஒரு மாதிரி எதையும் ஒரு துணிஞ்சு செயல்படணுங்கிற எண்ணம் வந்து இந்த இடத்துல மட்டுப்பட்டு அது ஒரு தெளிந்த ஞானமாக, அறிவுபூர்வமாக, இந்த இடத்துல இதை பேசுனா ஜெயிக்க முடியும், இந்த இடத்துல மௌனமா இருந்துக்கணும், இந்த இடத்துல நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம பேசி இதை கெடுத்து விட்டுறக்கூடாது, நம்ம இதுல தலையிடக்கூடாதுங்கிறத ஒதுங்க தெரிந்தவர்களாக, அந்த ஞானம் கொண்டவர்களாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். பெரும்பான்மையா குடும்பத்துல ஒரு சண்டை வருது, ஒரு சச்சரவுகள் வருதுன்னு சொன்னா தன்னுடைய மௌனத்தால் அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடியவர்களாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். இதுல சிலருக்கு குணங்கள் மாறுபடுது. எப்படி மாறுபடுதுன்னா, அந்த பாதம் அப்படின்னு சொல்றோம். அஸ்வினி நட்சத்திரத்துல 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம் இருக்கு இல்லையா? இந்த பாதத்திற்கு ஒரு குணம் இருக்கு. இப்போ ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 4 பாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பாதத்திற்கும் குணங்கள் மாறும். நவாம்ச நிலையில் அந்த அங்கிசம்னு சொல்லுவோம். இதை பொறுத்து அவர்களுடைய குணம் மாறும். சிலருக்கு லக்னத்தை பொறுத்து, அந்த லக்னாதிபதியினுடைய நிலையை பொறுத்து, லக்னத்தை பார்க்கின்ற கிரகங்களை பொறுத்து, லக்னத்தில் இருக்கிற கிரகங்களின் நிலையை பொறுத்து இந்த கிரகங்களுடைய அமைப்பினுடைய நட்சத்திரத்தினுடைய குணங்கள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இருந்தாலும் அந்த அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன தெரியுங்களா? சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வீடு மேஷம். அப்ப அந்த சூரியன்னா என்ன? காலச்சக்கரத்திற்கு மேசராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ ஜென்ம புண்ணிய நினைவுகளோடு பிறக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதனாலதான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னு சொன்னா தனக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது, தனக்கு ஒரு விஷயம் இத மாதிரிலாம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது தன் கூட இருப்பவர்கள் ஏதோ தனக்கு எதிராக சூழ்ச்சி பின்றாங்க அப்படின்றத எப்படி ஒரு மன்னன் தனக்கு எதிராக படைத்தளபதிகளோ ஒரு நாட்டு மக்களோ அல்லது யாரோ ஒருத்தர் ஒரு சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதை ஈஸியா கண்டுபிடித்து அதை முறியடிப்பதற்கான அத்துணை விஷயங்களையும் தெரிந்து வைத்திருந்து தக்க நேரத்தில் உரிய தண்டனையை கொடுக்க துணிந்தவனாக இருப்பவனே மன்னன். அந்த குணங்கள் கொண்டவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். ஏன்னு சொன்னா இவங்களுக்கு தப்பை கண்டுபிடிக்க தெரியும், தப்பு செய்பவர்களை தட்டி கேட்க தெரியும், தப்பு செய்பவர்களை உடனடியாக சட்டையை பிடிச்சி என்னையா பிரச்சனை அப்படின்னு இவர்களுக்கு அந்த துணிவு என்பது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கும். இவங்கள்ட்ட மட்டும் ஒரு ரகசியத்தை, ஒரு விஷயத்தை மறைக்கவே முடியாது. அவ்வளவு சூப்பரா அதை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. கண்டுபிடிச்சு அதை சரியான நியாயம் எதுவோ அதை சொல்லக்கூடிய துணிவும் தைரியமும் அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு எப்பயுமே இருக்கும். அந்த சூரியன் உச்சம் பெறதுனால ஆளுமையா இருக்கணுங்க, சூரியன் உச்சம் பெற அதிகாரத்துல இருக்கணுங்க, சூரியன் உச்சம் பெற்ற அதிகாரத்தில் இருப்பவர்களை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பொறுப்பை முடிக்கும் வரை ஓயவே மாட்டார்கள். ஓய்வு என்பது இவர்களுடைய வாழ்க்கையில எப்பயுமே இருந்ததே கிடையாது. கடைசி வரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் 60 வயசு 70 வயசுல இருப்பவர்கள் கூட இவ்வளவு ஸ்பீடா எப்படி உங்களால இருக்க முடியுது, எப்படி சிந்திக்க முடியுது, எப்படி ஓட முடியுது, எப்படி தன்னை நிலைநிறுத்திக்க முடியுது, எப்படி தன்னை தக்க வச்சுக்க முடியுது, எப்படி தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முடியுது. அதுதான் இந்த இடத்துல நுட்பம். அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய முக்கியமான ஒரு குணாதிசயமே தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை மிக கனகச்சிதமாக, தெளிவாக, நேர்த்தியாக, துணிந்த சிந்தனையோடு அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பார்ப்பதற்கு பிடிக்காது, பார்க்க பார்க்க பிடிக்கும். பழகுவதற்கு பிடிக்காது, பழக பழக பிடிக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை நெருங்க பிடிக்காது, நெருங்கிய பின்பு விலக பிடிக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுள் இணைந்த எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே கிரகிக்கக்கூடிய, தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய, அன்பால் இன்னொருத்தரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வசீகரம் கொண்டவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். ஏன்னு சொன்னா அறிவால் பேசக்கூடியவங்க, அன்பால தட்டி கொடுக்கக்கூடியவங்க, அதிகாரத்தை கூட அந்த நேரம் காலம் பார்த்து செலுத்துவாங்க. இவங்க ரொம்ப ஒரு மாதிரி காமெடியா இருக்கிறாங்க, ரொம்ப நகைச்சுவையா எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காங்கன்னு டக்குன்னு நினைச்சிடவும் முடியாது. எப்ப சீரியஸ் ஆவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்க தெரிந்துதான் வேலை செய்வாங்க. இந்த நேரத்துல இந்த ஆள்கிட்ட இப்படித்தான் வேலை வாங்கணும், இந்த ஆள்கிட்ட இப்படித்தான் வேலை சொல்லணும், இந்த ஆளை இப்படித்தான் பயன்படுத்தணும், இந்த ஆளுக்கு இப்படித்தான் உதவியா இருக்கணுங்கிற எல்லா கோடு வரையறையும் தன் மனசுக்குள்ளேயே வச்சிருந்து காலம் வரும் வரை காத்திருந்து தனக்கான வாய்ப்புகளில் வெற்றியை குவிக்க பிறந்தவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் வந்து கேதுவனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பிறக்கும் போது கேது தசையில தான் பிறக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய வாழ்க்கை வந்து கேது உயர்த்துவாரா இல்ல கேதுனால ஏதாவது பாதிப்புகள்? நிச்சயமா பிறக்கும் போது கேது திசையில பிறக்கிறதுனாலதான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஞானி போன்ற சிந்தனை. அப்படின்னா ஞானினா பற்றற்று போயிடுறதும் கிடையாது. குடும்ப பொறுப்புகளை எடுத்துக்கிடுவாங்க. அந்த குடும்ப பொறுப்புகளை, உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க, கணவனுக்கு கடமையை செய்யறாங்க, அல்லது ஒரு கணவனா இருக்கிறார் மனைவிக்கு கடமையை செய்யறாரு அப்படின்னு சொன்னா
பிரதிபலன் எதிர்பார்க்காத ஒரு உதவியை செய்ய பிறந்தவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். குழந்தைய வளர்த்துட்டாங்க, அந்த குழந்தை என்னை பார்க்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இவங்கள்ட்ட இருக்காது. கணவனுக்கு பணிவிட செய்கிறாங்க, ஆனால் அவர் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எதிர்பார்க்கிற எந்த விஷயமும் எதிர்பார்த்த நேரத்திலே இவர்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, ஜனன காலத்திலேயே அந்த கேதுவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால அந்த கேது திசை பாதத்தை பொறுத்து மாறுபடும். 1, 2, 3, 4 பாதங்களை பொறுத்து அந்த 7 வருட கேது திசையினுடைய அளவு என்பது குறையும். அப்போ கேது சில காலம் இருந்துட்டு போயிடுவார். சில பேருக்கு 5 வயசு வரை இருக்கும், சில பேருக்கு 4 வயசு வரை இருக்கும், சில பேருக்கு 1 மாதம் இருக்கும். அந்த காலகட்டங்களில் என்ன நடந்தது அப்படின்றது பெரும்பான்மையாக அவங்க மனசில் வச்சுக்க முடியாது. ஆனால் அதன் பின் வரக்கூடிய சுக்கிர மகாதிசை இவர்களுக்கு 20 வருட காலம் முழுமையாக இருக்கும். சில ஜோதிட குறிப்புகள்ல என்ன சொல்றான், குட்டி சுக்கரன் குடும்பத்துக்கு ஆகாதியா, கெட்டி தங்கத்தையும் கரைச்சி விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல சில சுக்கிர திசை வந்தோடனே வீடு வாங்கினா, இடம் வாங்கினா, காடு கரையெல்லாம் வாங்கினா, நல்லா வசதியா வந்துட்டான், இந்த பிள்ளைக்கு சுக்கிர திசை வந்துச்சு, அந்த நேரத்துல என்னுடைய வளர்ச்சி அபரிவிதமா மாறுச்சு. அதிலும் மேசம் அஸ்வினியிலே பிறந்த பெண் குழந்தைகளுக்கு சுக்கிர மகாதிசை நடக்கும்போது அந்த குடும்பத்தில் செல்வ வளம், மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே நேரத்துல லக்கணத்திற்கு அசுபராக சுக்கிரன் அமையும் பொழுது, அந்த லக்கண பாவராக சுக்கிரன் அமையும் பொழுது, ஒரு வெள்ளி கொலுசு இருந்துச்சு, அது கூட தங்களையா, அது கூட அடமானத்துக்கு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. அது ஏன் பெண்கள் தன்னுடைய போட்டிருக்கிற அந்த மெட்டி, சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அண்டா குண்டா பொருள்களை கூட அந்த நேரத்தில் அடமானம் வச்சு வாழ்ந்தவங்க எல்லாமே இருக்குங்க. அந்த அஸ்வினியினுடைய கொடுப்பனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இருக்குங்க. வீட்டில் எல்லாமே இருக்கும், சொத்து நிறையா இருக்கும், அல்லது நிறைய நண்பர்களை பழகி வச்சிருப்பாங்க. ஆனால் யாரையும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் இவர்கள் இருப்பார்கள். தன்னலம் பார்க்காம பழகியிருப்பாங்க. அதனால இவங்கள்ட்ட ஒரு கூச்சம் இருக்கும், நம்ம போய் கேட்கறதா, நம்ம கொடுத்து தானே பழக்கம், நம்ம இவங்கள்ட்ட போய் என்னன்னு கேட்கறது அப்படிங்கிற ஒரு எண்ணமே, தயக்கமே பாதி தோல்வி என்று சொன்னால் அஸ்வினிக்கு பொருந்தும். இவங்க எந்த விஷயத்தையுமே செய்ய துணிந்தவர்கள். தனக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்டா வீட்டில் இருக்கவங்கள்ட்ட, கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்ட, கட்டிய கணவன்கிட்ட, பெற்ற பிள்ளைகள்கிட்ட, கட்டிய மனைவிட்ட ஒரு உதவி கேட்பதற்கு கூட அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தயங்குவார்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எதையுமே கொடுத்து பழகியவர்கள், யாரையும் கெடுத்து பழகாதவர்கள். எதையுமே கொடுத்து இவங்க அதனாலதான் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கு 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் ஆதிக்க கிரகமாக இவர்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால செல்வத்தை விரயம் பண்ணி தாயா பழக்கம், செல்வத்தை கொடுத்து தாயா அஸ்வினிக்கு பழக்கம், செல்வத்தை இன்னொருத்தருக்கு வழங்கி தாயா அஸ்வினிக்கு பழக்கம், யார் பொருளையும் அபகரிக்காத குணந்தாயா அஸ்வினிக்கு பழக்கம், யாரிடமும் இரவல் கேட்காத குணந்தாயா அஸ்வினிக்கு பழக்கம், யார் வீட்டு வாசல்லையும் போய் நிக்காத குணந்தாயா அஸ்வினிக்கு பழக்கம், யாருடைய வாழ்க்கையும் கெடுக்காத குணம் கொண்ட அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் யாரிடமும் உதவி கேட்பதற்கு எப்பயுமே தயங்குறதுக்கு காரணமே, ராசிக்கு 2 கூடிய தனஸ்தானாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சம் பெறுவதால் விரயம்தான் பண்ணுவாங்களே தவிர, ராசிக்கு 2 கூடிய தனஸ்தானாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீசம் பெறுவதால் நான் ஒருத்தருக்கு கொடுக்கணும், ஐயோ என்னை பார்த்து அவங்க கேட்டுருவாங்க, அவங்க பொருளை நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற கூச்சமும் தயக்கமும் எப்பொழுதுமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கூடவே பிறந்தது. அது என்னைக்கும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால குடும்பமானவரை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மத்தியம பகுதியில சூரியன் 6 வருடம், சந்திர பகவான் 10 வருஷம், செவ்வாய் பகவான் 7 வருஷம், ராகு பகவான் 18 வருஷம், குரு பகவான் 16 வருஷம், ஆயுள் நிலையை பொறுத்து வரக்கூடிய ஒரு காலம். இதுல மேச ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் தசாநாதனா வர்றாரு. 4 வீடு, மனை, வாகனம், சொத்து, சுக பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் 4க்கு அதிபதியாக தசை நடத்தி ராசி மேலே உட்கார்ந்து இருக்கிறாரு. பாதத்தை பொறுத்து சந்திர பகவானுடைய அம்ச நிலை மாறும். இதுல சந்திர பகவான் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வர்க்கோத்தம யோகம் என்ற அற்புதமான அமைப்பை பெறார். 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷபத்திலே நவாம்சத்திலே உச்சம் என்ற அற்புதமான அமைப்பை பெறார். அதனால அந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மத்தியம காலத்திலே நல்ல சம்பாத்தியம் செய்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும், பிற மொழிகளை கற்றுத் தேர்வதற்கான தேர்ச்சியும், வயதான காலத்திலே படித்து பட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகளும், கடல் கடந்து போய் சாதிக்கக்கூடிய ஆற்றல்களும், அரசு அதிகாரத்தில் முக்கியமான பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதும் இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். அந்த மத்தியம காலத்துல வரக்கூடிய தசாபலன்களை இவங்க முக்கியமா பயன்படுத்திக்கிட்டா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் முதுமையில் வரக்கூடிய ராகு திசையில் சௌகரியமாக வாழலாம். இல்லைன்னு சொன்னா இந்த கேதுவில் பெற்ற ஞானம் ராகு பகவானுடைய திசை வரும்போது இவர்களுக்கு பயன்படாம இவங்களை சார்ந்தவர்களுக்கு பயன்படுத்தி அந்த துறவுங்கிற நிலைய, அந்த ஞானம்ங்கிற நிலைய எல்லாத்தையும் கொடுத்துட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஜனனம் எடுத்திருப்பார்கள். ஏன்னா இது ராஜா ராசி.
ஏன்னா இது வந்து கொடுக்க பிறந்த ராசி, ஏன்னா இது வந்து கொடுத்து சிவந்த ராசி, ஏன்னா இது கொடுப்பதற்கு மட்டுமே சிந்திக்கக்கூடிய ராசி, யாரையும் கெடுக்காத ஒரு குணம் கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு மத்தியம வயதிலே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மகாதிசை என்ற திசை வரக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கான பொருள் உங்கள்கிட்ட இருந்தா மட்டும்தான் நீங்க சௌகரியமா வாழ முடியும். இல்லைன்னா ஞானம் என்ற ஒரு பேர் அருளோடு வாழ்வீங்க, பொருளோடு வாழ மாட்டீங்க. அப்படிங்கிறதா இந்த பிறப்பினுடைய தசாபுத்தியினுடைய ரகசியம். அப்ப இந்த தசாபுத்தி பலன்களை நம்ம பார்ட்டுல தெளிவா அந்த சுக்கிர திசை எந்த வயதுல வரும், லக்னங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது, சூரிய மகாதிசை எந்த வயதுல வரும், அந்த லக்னத்துக்கு எப்படி எல்லாம் இருக்கும், சந்திரன் செவ்வாய் ராகு குரு எந்தெந்த வயதுகளில் வருவாங்க அப்படிங்கிறத தெளிவாக பிரித்து பார்ட் 2லையும் அதற்கான வழிபாடுகள் தாராபலன் சூட்சமங்களை பார்ட் 3லையும் நம்ம வந்து தெளிவா பேச போறோம். நம்ம நேயர்களுடைய அந்த பேர் ஆதரவிற்கு மிகுந்த மனமார்ந்த நன்றி. அதனால பார்ட் 2ல நம்ம தசாபுத்தியை பத்தி தெளிவா பார்க்கலாம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவ்வளவு கொடுக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவங்க யாரு, இவங்களுடைய அதிதேவதை யாரு? அதிதேவதைன்னு எடுத்துக்கிட்டா வெண்கல மலர் மீது வீணையோடு வீற்றிருக்கும் கலைவாணி சரஸ்வதி அவர்கள் பிறந்த அவர்களுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் இந்த அதிதேவதையாக கொண்ட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அதனாலதான் ஞானம், கல்வி, அறிவு இதெல்லாம் அது பிறப்புலையே இவங்களுக்கு வந்துடுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே போல தேவலோக மருத்துவர்கள் அஸ்வினி குமாரர்கள் பாருங்களேன், தேவலோகத்துல அந்த மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த மருத்துவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அந்த சேவையை பணிபுரியக்கூடிய அந்த அஸ்வினி குமாரர்களுடைய அற்புதமான நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம். அதனால அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த நிறைய பேர் மருத்துவத்துல அதனுடைய அறுவை சிகிச்சை நிபுணர்களாக, நிறைய வந்து உளவியல் நிபுணர்களாக, நிறைய அரசியல் தலைவர். அதுல அரசியல்னு சொல்லும்போது அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்கள்ட்ட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக அதிகாரத்தில் இருப்பதும் ஒன்று, அதிகாரத்தில் இருப்பவர்களை உடன் வைத்திருப்பதும் ஒன்று, அதிகாரத்தில் இருப்பவர்கள் இவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருப்பதும் ஒன்று, அதிகாரத்தில் இருப்பவர்களை எந்த நேரத்திலும் அணுகக்கூடிய திறன் கொண்ட அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் சர்வசாதாரணமாக தன்னுடைய அதிகாரத்தை இவர்களிடத்துல காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இவங்க அதிகாரத்தோடு இருப்பாங்க. அதை வந்து அந்த ஞானம் என்ன சொன்னா, நீங்க எவ்வளவு கோடி பணம் வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட வந்து அந்த கலைமகள், அந்த அறிவு, அந்த அறிவு பெட்டகம், அந்த ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பயன்படாம போயிடும். அது முறையற்ற ஒரு சூழ்நிலைக்கு உங்களால் அந்த செல்வத்தை இழக்க வைத்து விடும். அப்ப புத்திசாலித்தனம், அறிவு கூர்மை, அந்த புத்திசாலித்தனத்தை எங்க பயன்படுத்தணுங்கிற தெளிவு, பேச்சு ஆற்றல் எல்லாத்துக்கும் உரிய ஆதிக்கமான அந்த கலைமகளுடைய அம்சம் பெற்ற அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சரியான தசாபுத்தி உங்க வாழ்க்கையில் அமைந்து, லக்னமும் சாதகமாக அமைந்து, அந்த தசாபுத்திக்கு தகுந்த காலங்களுக்கு தகுந்த மாதிரி சில வாழ்வியல் சூழல்களும் இவர்களுக்கு அற்புதமாக அமைந்து, அந்த பரம்பொருளுடைய தீர்க்கமான அந்த அனுகூலம் பெற்ற ஆயுள் பலனும் இவர்களுக்கு பூரணமாக அமைந்து, பல பேருடைய ஆயுளுக்கு, பல பேருடைய உடல்நிலைக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய, மனோநிலை சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தீர்க்க ஆயுளோடு வாழ்ந்தார்கள் என்றால் இவங்களை யாருமே அசைக்க முடியாது. அந்த முதன்மை ராசி, முதன்மை நட்சத்திரம், முதன்மை வீடு, நெருப்பு தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஞானகாரகன் கேது பகவானுடைய அருள் பெற்ற அந்த நட்சத்திரம் விநாயக பெருமானுடைய அம்சமாகவும் சொல்லப்படுது. ஏன்னா ஞானகாரகனுடைய கேது பகவானுக்கு விநாயக பெருமானை நம்ம வழிபாடு பண்ண சொல்றோம். அதனால அந்த அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்வு வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டி அந்த பொற்பாதம் கணபதி, பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கணபதியையும் கூத்தனூர் சரஸ்வதியையும் இவர்கள் வழிபட்டு வந்தார்கள் என்றால் அஸ்வினி நட்சத்திரங்கள் பெரிய செல்வ வளத்தை நிச்சயமாக பெறுவார்கள். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க செல்வ வளத்தோட வாழ்வாங்க, பிறரோட நலனுக்காக வாழ்வாங்க. அப்படின்னும் போது இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா? இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? பெரும்பான்மை அந்த சுக்கிர திசை ஒன்று இளமை பருவத்திலே உங்களுக்கு நடக்குங்க. அது வந்து திடீர் திருமணம், காதல் திருமணத்தை சில நேரங்களில் ஏற்படுத்திடும். அல்லது சில நேரங்களில் காதலிக்க வைத்து அதை திருமணத்திற்கு கொண்டு போக விடாம ஒரு விரக்தியை கொடுத்து தோல்வியை ஏற்படுத்திடும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு. அந்த மத்தியம வயதுல சூரிய பகவானுடைய திசை வரும் பொழுது அவங்க வாழ்க்கை மீண்டும் புத்துயிர்படும். அரசு வேலை அல்லது அரசாங்கத்தில் இருப்பவர்களுடைய பெரிய மன வாழ்க்கையை இவர்கள் ஏற்படுத்திக் கொள்வது, வெளிநாடு போய் படிப்பது, அங்கிருந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். சிலருக்கு இந்த நட்சத்திர ஆதிக்கமான கேது பகவான் ஜாதகத்துல லக்னத்தின் அடிப்படையில தோஷமாக அமர்ந்திருக்கும் பொழுது, ஏன்னா சாரநாதன்கிற ஒரு பேர் வருது, எந்த இடத்துலையுமே முக்கியமா நம்ம வந்து ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர சாரம் அப்படிங்கிறத முக்கியமா பார்க்கிறோம். சாரம் பார்க்காத ஜாதகம் சோரம் பயிருன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னத்தின் அடிப்படையில ராகு கேதுக்கள் பாதகமான அமைப்புல இல்லாம, அதை ராகு கேது தோஷம்னு சொல்றாங்களே, லக்னாதிபதியோடு கேது இணைந்தாலும், செவ்வாயோடு கேது பகவான் இணைந்திருந்தாலும், அல்லது சனி பகவானோடு கேது இணைந்திருந்தாலும், இந்த மாதிரி அந்த லக்னத்துக்கு அசுபராக வந்து இணைந்திருக்கும் போது திருமண வாழ்க்கை தடையை கொடுத்து, முதல் வாழ்க்கையில் பாதிப்பை கொடுத்து, அதுல பிரிந்து அதுக்கப்புறம் மறு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு மத்தியம காலத்துல சந்திக்கிறாங்க.
அப்போ முன்னவே அதை தேர்வு பண்ணிக்கலாமே அப்படின்னு சில ஞானிகள் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதுல அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கணத்திலே தேவகணம் பாருங்க. தேவகணம் அப்படின்னா எதையும் ஒரு ஆன்மீகத்தோடு யதார்த்தத்தோடு விட்டு கொடுத்து பெருந்தன்மையோடு பழகக்கூடிய குணம். மிருகத்துல ஆண் குதிரை வேகமான ஒரு குணம். பறவையில ராஜாளி பறவை, மரத்துல எட்டி மரம், பாலுள்ள மரம் அப்படின்னு சொல்றாங்க. நாடியில தட்சண பாட்சுவ நாடி, ரஜ்ஜு ஏறு பாத ரஜ்ஜு. அப்ப இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் இவங்களுக்கு திருமண பொருத்தத்தை பார்க்குறோம். உதாரணத்துக்கு இது பெண் நட்சத்திரத்துல ஆண் நட்சத்திரத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அதுல பெண் நட்சத்திரத்துல ஆண் நட்சத்திரம்னு எடுக்கும்போது 12 பொருத்தங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. தினம், கணம், மகேந்திரம், ஸ்திரீ தீர்க்கம், யோனி, ராசி, ராசி அதிபதி, ரஜ்ஜு, வேதை, நாடி, மரம். அப்ப இந்த 12 பொருத்தங்கள்ல குறைந்தபட்சம் முக்கிய பொருத்தங்கள்னு சொல்லக்கூடிய தினமோ, கணமோ, மகேந்திரமோ, ஸ்திரீ தீர்க்கமோ, யோனி பொருத்தம் அவசியம் வேணும், ராசி, ராசி அதிபதி, ரஜ்ஜு அவசியம் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு தேர்வுகள் இவர்களுக்கு பண்ணுனா அந்த வாழ்க்கையில ஒரு நல்ல சுபிட்சங்கள் ஏற்படும். சார், இவ்வளோலாம் பொருத்தம் பார்த்தாலும் கூட திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதானே சார் செய்யுது? பொருத்தத்தை பார்க்கும்போது நட்சத்திர அடிப்படையில மட்டும் இணைச்சிடுறாங்க. இப்போ நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, 12க்கு 9 இருக்குங்க, 8 இருக்குங்கன்னு ஒரு ஆப்ல பார்த்துட்டு சொல்லிடுறாங்க. அது அல்ல பொருத்தம். லக்னத்திற்கு 2, 8ஆம் அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, 2 பேருக்கும் தசா சந்தி இருக்குதா, இது கேது திசை, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இப்படி நகரும்போது அந்த ஆண் ஜாதகத்திலையும் அந்த தசா சந்திகள் எப்படி இருக்கு, 2 பேருக்கும் ஏக திசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இங்கே சூரிய திசை நடக்குது, அங்கேயும் சூரிய திசை நடக்குது. அப்போ ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்துடும். 2 நண்பர்கள் ஏக திசை நடந்தாலே கருத்து ஒற்றுமை இருக்காது. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள பார்த்த முகம் அங்கேயே இருந்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது ஒரு ஏக திசைகள் நடக்கும்போது 2 பேருடைய கருத்து முரண்பாடு ஏற்படுங்கிறதுனால சுய ஜாதகத்துல லக்னத்தின் அடிப்படையில லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, களத்திர காரகர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நிலை, மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நிலை, இதை பொறுத்து தான் நம்ம திருமண பந்தத்தை இணைக்கிறோம். அப்படி இணைக்கும் பொழுது பெரும்பான்மையாக இந்த ஒரே நட்சத்திரத்தை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். அஸ்வினிக்கு அஸ்வினி பொருந்தாது, மக நட்சத்திரம் பொருந்தாது, மூல நட்சத்திரம் பொருந்தாது. ஏன்னா கேதுவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பகவானுடைய மற்ற 2 நட்சத்திரங்களுமே ரஜ்ஜு பொருத்தங்கள் வராது. தீர்க்க சுமங்கலி என்று சொல்லக்கூடிய கயிறு பொருத்தம் வராது. அதற்கு அடுத்த நிலையில தாம்பத்திய பொருத்தம்னு ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல அஸ்வினி ஆண் குதிரை, அதுக்கு எருமை பொருந்தாதியா அப்படின்னு சொல்றாங்க. சுவாதி நட்சத்திரமும் ஹஸ்த நட்சத்திரமும் பொருந்தாது. இங்கேயே ஒரு 5 நட்சத்திரத்தை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். பாக்கி 27ல 22 நட்சத்திரங்கள் இருக்கு. அது பெண் நட்சத்திரத்துல இருந்து கணக்கெடுத்து அந்த தினம் கணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு இதுல கணக்கு கொண்டுட்டு வந்துட முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கு. அங்கே ஜோதிடப்படி என்ன சொல்லுது, இடிசை கதிர்கூடி எவ்விடம் இருந்து பார்த்தாலும் வாலிமந்தனில் அமங்கல யோகம், மத்தியம வயசுல மாங்கல்ய பலன் பாதிக்கப்படுமையான்னு கேட்டா சூரிய பகவானும் செவ்வாயும் நிறைய சேர்ந்து இருக்குது. அப்ப நிறைய பேர் மாங்கல்ய பலம் இழந்தவர்களாக இருக்கிறார்கள் கேட்டா இல்ல. அதற்கு குரு பார்வை, அதற்கு விதிவிலக்கு, அது எத்தனை டிகிரியில இணைந்திருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்படி கிரக சேர்க்கைகளை வைத்து பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு தெளிவான ஒரு மன வாழ்க்கை நிச்சயமாக அமையும். திருமண பொருத்தத்துல இவ்வளவு விஷயங்கள் நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இல்லையா, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு சொல்றாங்க இல்லையா, அதனால இவ்வளவு விஷயங்கள் பார்த்தா தான் அது நல்லது அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்காங்க. சரி சரி. இப்போ பறவை இவங்களுக்கு ராஜாளி அப்படின்னு சொன்னீங்க, ராஜாளினே வச்சுக்கலாமா இல்ல பஞ்சபட்சியில மாறுமா? பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது வேற. அதுல வளர்பிறை தேய்பிறை அமைப்புல மாறுபடும். அதுல ஜாதகத்திலே சுக்குலபட்சம் கிருஷ்ணபட்சம் போட்டிருக்கும் பாருங்க திதிக்கு பக்கத்துல. அப்ப வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பட்சியில வள்ளூர் அப்படிங்கிறதும், தேய்பிறைகள் பிறந்தவர்களுக்கு மயில் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பஞ்சபட்சியா வரும். இது எதற்கு பார்க்கப்படுது அப்படின்னா, ஒருவர் தொழிலில் சிறந்து விளங்க, வழக்கு வியாஜியங்களில் வெற்றி பெற, கல்வியில் தேர்ச்சி பெற, கொடுத்த பணம் வரவு செலவுகளை திரும்ப பெற, தேவையில்லாத வழக்குகளில் இருந்து விடுதலை பெற இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்றாங்க. அதுல 5 தொழில்கள் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய பட்சிக்கு. ஊன், நடை, அரசு, சாவு, துயில். இதுல அரசு, ஊன், நடையெல்லாம் ஒரு சுப விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு, வெற்றிக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி ராகு காலம், யமகண்டம், ஓரை பார்க்கிறோமோ அதே போல ஒவ்வொரு கிழமைக்கான ஆதிக்கத்துல இந்த பட்சியினுடைய தொழில்கள் இருக்கும். இதை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தனக்கு எந்த பட்சின்னு தெரிந்து கொண்டு அந்த ஓரையோடு சேர்ந்து தனக்கான யோகமான நாட்களோடு சேர்ந்து இந்த பட்சியையும் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த யோகமான நாட்களை பயன்படுத்தலாம், யோகமான ஹோரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. இவங்களுக்கு யோகமான எழுத்துக்கள்ல பெயர் வைக்கலாம். நிச்சயமா உங்களுக்கு அதுலயும் குறிப்பா பாருங்க, நியூமராலஜி அதுன்னு இப்ப சொல்றாங்க. அன்னைக்கே நம்மளுடைய சாஸ்திரத்துல ஞானிகள் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பெயர் எழுத்துக்கள் அந்த முதல் எழுத்து அமைகிறது. சு, சே, சுதர்சனத்துக்கு வர சு, சே, சோ, லா, சௌ இந்த எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக பயன்படுத்தி பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு குறிப்புகள் இருக்குங்க. அதாவது தன்னுடைய பெயரினுடைய அந்த தேதி,
வருடம் மாதம் இது முழுவதுமாக கூட்டி வரும்போது, அந்த தேதியை கூட்டி வரும்பொழுது உடல் எண், முழுவதுமாக கூட்டி வரும்போது உயிர் எண், அதற்கு தகுந்த விதி எண்ணுக்கு தகுந்த பெயர் எண், இப்படி அமைத்துக் கொள்ளும்போது இவங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு பஞ்சாங்கத்திலே தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கே. சரி, இப்போ நீங்க குறிப்பிட்ட இந்த எழுத்துக்கள்ல அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பேர் இல்ல, பேர் அமைச்சுக்கல அப்படின்னா கூட இந்த எழுத்துக்கள்ல பேர் வச்சுக்கலாமா, இல்ல இவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு இந்த எழுத்துக்கள்ல பேர் வைக்கலாம்? இதுல பாருங்களேன், அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்றோம். ஆனா எல்லா சுபகாரியங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய நட்சத்திரம். புதுமனை புகுவிழா, திருமணத்துக்கு முகூர்த்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். சுபகாரியங்களுக்கு அற்புதமாக அஸ்வினி நட்சத்திரம் ஒரு சம நோக்கு நாள் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாகனம் வாங்குறது இதுக்கெல்லாம் அஸ்வினியை பயன்படுத்திக்கலாம். பயிர் செய்வது இதற்கு அஸ்வினியை பயன்படுத்திக்கலாம். ஆக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அந்த ஒரு நல்ல எழுத்துக்களை தேர்வு செய்யும்போது வாழ்வில் உன்னதமான நிலைகளை அவங்க நிச்சயமாக பெறுவாங்க. அதே நேரத்தில் தொழிலுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொரு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா நட்சத்திரக்காரர்களுமே தான் பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம், இரண்டாவது நட்சத்திரம் சம்பத்து நட்சத்திரம், மூன்றாவது நட்சத்திரம் விபத்து நட்சத்திரம் சொல்லிட்டு இப்படி நட்சத்திரங்களை 9 தாரைகளாக பிரித்து, அப்ப சம்பத்து தார, சாதக தார, விபத்து தார, பிரதியகு தார, மைத்திர தார, அதிமைத்திர தார இப்படின்னு பிரித்து தனக்கு அனுகூலம் தரக்கூடிய தாராபலன் நட்சத்திரத்தை தேர்வு பண்ணி அந்த தாராபலன் நட்சத்திரத்தின் அடிப்படையில் பெயரெழுத்துக்களை தேர்வு பண்ணி அதற்குரிய தெய்வத்தை தேர்வு பண்ணி அதை உபாசனை செய்வதன் மூலியமாக தன்னுடைய தொழிலில் வெற்றி பெறலாம். இப்படி ஒரு சூட்சமம் இருக்கு. ஆக வெறும் பெயர் வைப்பது என்பது தன்னுடைய ஜென்ம நட்சத்திர அடிப்படையிலே மட்டும் செய்யாம ஜென்ம நட்சத்திரத்தை எந்தெந்த காரியங்களுக்கு பயன்படுத்திக்கணும், ஜென்ம நட்சத்திரத்தை சில விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, ஜென்ம நட்சத்திரத்திற்கு சம்பத்து நட்சத்திரத்தை இரண்டாவது நட்சத்திரத்தை எப்படி பயன்படுத்தி, உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். நம்ம கூட பார்ட் 3 அதை பத்தி தெளிவா சொல்ல போறோம். அப்பதான் நேயர்களுக்கு அது புரியும். ஒரே வீடியோக்குள்ள சொன்னா ஜோதிட வகுப்பு போன்று உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால நம்மளுடைய பிறப்போட ரகசியத்தை இதை தெரிஞ்சுக்கிட்டோம். சம்பத்து நட்சத்திரத்தை எப்படி பயன்படலாம், அதனுடைய வழிபாடுகள் என்னங்கிறத அடுத்த பாட்டில் தெளிவா பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய நீண்ட நாள் காத்திருப்புக்கு பலனா இந்த எபிசோட்ல இவர்களுடைய பிறப்பின் ரகசியம், குணாதிசயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சார். தெளிவா இன்னும் இவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுதி பலன்களையும் விரைவிலேயே பார்ட் 2ல நம்ம பேசலாம். நீங்க சொன்ன மாதிரி என்னைக்குமே தெளிவா இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விரிவா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட பார்ட் 2 நம்ம தொடரலாம். மிக்க நன்றி சார். குரு வாழ்க, குருவே துணை. மிக்க நன்றி. என்ன நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய குணாதிசயம், அதே மாதிரி உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2ல விரைவிலேயே உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை பேசவிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய யூடியூப் நீங்க திறக்கும் போதே இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, உங்களுடைய டைம்லைன்ல வரணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு மிக்க நன்றி.